எங்கடி ஓடுறான்? தலையில ஒரு முடி இருக்குல்ல, உள்ள ஒண்ணு இல்ல, போய் தேடி பாரியா. 6 7 8. ஹாய் யுதம். ஹாய் சந்து, வெல்கம் வெல்கம். சந்து, நீங்க என்ன எப்படி கூப்பிட்டாலும் ஓகே. ஆமா, நீங்க போலீஸ்ல என்னவா இருக்கீங்க? ஐயோ மறந்துட்டேன். என்னது? இது நேத்துக்கு டிஎஸ்பி, இன்னைக்கு எஸ்பி, நாளைக்கு நான் தான் ஐஜின்னு தமிழ்நாடு போலீஸே பேசிக்குது. இதுக்கு இடையில சிபிஐக்கு வாங்க வாங்கன்னு டெல்லியில இருந்து ஏகப்பட்ட பிரஷர். நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஆமா, அல்வா சாப்பிடுங்க. திருநெல்வேலிக்கே அல்வாவா, திருப்பதிக்கே லட்டா, பழனிக்கே பஞ்சாமிர்தமா? இது வரைக்கும் நான் தான் அடுத்தவங்களுக்கு அல்வா கொடுத்திருக்கேன். எனக்கே அல்வாவா? நான் கொஞ்சம் வித்தியாசமானவ. பாக்கும்போதே தெரியுது. சாப்பிடுறீங்களா? நோ அப்ஜெக்ஷன், பட் கையில வாங்கிக்க மாட்டேன். நடுவில் கூப்பிட்டானே. ஏட்டா கொஞ்சம் அவசரம் பேசணும். என்ன ஏட்டையான்னு கூப்பிட்டா? நீங்க ஏட்டா? நான் ஏட்டா இருக்கும்போது இவன் வேலைக்கு சேர்ந்தா. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர் ஆகி போச்சு. ஊருக்கே நான் ஐஜியா இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஏட்டு தானே, அதான் கூப்பிட்டான். தம்பி ஒரு நிமிஷம் ஒரு தனியா பேசணும். இந்த வந்துடுறேன். சொல்லி அனுப்ப மாட்டாங்களா? ஏன்டா அவசரத்துல பொறுத்தவனே டிஎஸ்பி எஸ்பி ஐஜின்னு சொல்லி நான் டூயிட் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஏட்டுன்னு கூப்பிட்டு இறக்கி விட்டுடா. ஐ அம் சாரி ஏட்டையா, 20 ரூபாய் அவசரமா தேவைப்படுது. கைமாத்த கொடுத்துட்டு அப்புறமா டூயிட்ட கண்டினியூ பண்ணுங்க. ஏன்டா கைமாத்து கேட்கற நேரமாடா இது? 20 ரூபாய்க்கு என் இமேஜ் ஸ்பாயில் பண்ணி பாரு. இப்ப நான் என்ன செய்யணும் சார்? அப்படி கேள். இந்த பொடி பையன் நம்ம ஹோட்டல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டாயா? இத போய் பெரிய இடத்துல சொல்றான்னு வச்சுக்கோ. அப்ப என் கௌரவம் போறது மட்டும் இல்லையா, நான் காலம் பூரா கம்பி என்ன வேண்டியது இருக்கும். சார் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, இப்பவே நான் இவனை க்ளோஸ் பண்ணிடுறேன். வேணா நீ பொசுக்குன்னு ஒரே தோட்டால க்ளோஸ் பண்ணுவேன். அதனால ஏன் ஆத்திரம் அணுகுமா? என் ஒரே பையனை கொண்டு அவனை என் கையாலேயே துடுவிக்க சாகடிக்கணும். அவன் ரத்தத்தால நான் கைகால் கழுவணையா, கைகால் கழுவணும். அதனால அவனை நீ என்கிட்ட ஒப்படைக்கிற என்ன? கூப்பிட்டீங்களா சார்? எஸ். நேத்து ராத்திரி ஹோட்டல் டாஜ் இன்டர்நேஷனல் ஓனர் மிஸ்டர் மோகன ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். இவன் தான் அந்த கொலைகாரன். மிஸ்டர் ராகவன், இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். இவனே நினைச்சு உருகிட்டு இருக்கீல்ல, அதான் போட்டோ கொண்டு வந்தேன். தேங்க்ஸ் பா. என்ன தேங்க்ஸ்? இவன் யார் தெரியுமா? ஒரு கொலைகாரன். மெட்ராஸ் போலீஸே வலை வீசி தேடிக்கிட்டு இருக்க ஒரு கிரிமினல். இப்பாவது தெரிஞ்சுக்க இந்த அயோக்கிய ராஸ்கலை பத்தி. நான் இதை நம்ப மாட்டேன்ப்பா. அவன் யாரையும் கொலை செஞ்சிருக்க மாட்டான். அவனை தேடி பிடிச்சு கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போய் தூக்கல ஏத்துற, அப்ப நம்புவேன். காதலி கிட்ட தோத்தா காதல்ல ஜெயிச்ச மாதிரி. அப்பா கொன்னுடா. ஆமா, நான் என்ன விரும்புறேன், நீ என்ன விரும்புற? நம்ம காதல் நிறைவேறலனா என்ன செய்வ? தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன். ஆட அறிவு கட்டவளே, இந்த காதல் இருக்கே அது எத்தனையோ வில்லன்களை பாத்துருச்சு. உங்க அப்பா என்ன சாதாரண கைமுறுக்கு, அதை ஒடிச்சு தின்னுட்டு உங்க வீட்டுக்கே மருமகனா வரானா இல்லையா பாரு.
மிஸ்டர் சர்மா. எஸ் சார். இந்த போட்டோல இருக்கிற பேரு விஜய். இவன் தாஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டல் ஓனரை கொலை பண்ணிருக்கான். இவனுக்கு சொந்த ஊரு ராணிப்பேட்டை. ஆனா நிச்சயமா இவன் ஊருக்கு போயிருக்க மாட்டான். சிட்டில தான் எங்கேயும் சுத்திட்டு இருக்கான். எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேவைப்பட்டா பத்திரிக்கை, டிவி எல்லாத்துக்கும் விளம்பரம் கொடுங்க. எங்க ராணிப்பேட்டுக்கு போற பஸ் எப்ப வரும்? நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரியா 10:30 மணிக்கு வரும். முருகனுக்கு அரோஹரா. கந்தனுக்கு அரோஹரா. வேலனுக்கு அரோஹரா. முருகனுக்கு அரோஹரா. வேலனுக்கு அரோஹரா. கந்தனுக்கு அரோஹரா. முருகனுக்கு அரோஹரா. கந்தனுக்கு அரோஹரா. முருகனுக்கு அரோஹரா. கந்தனுக்கு அரோஹரா. ஹலோ, நான் தான் அனிதா, விஜய் பேசுறேன். விஜய். எங்க இருந்து பேசுற விஜய்? இங்க நான் மெட்ராஸ்ல தான் பேசுறேன். உன்னை பார்க்கதான் இங்க வந்தேன். ஆனா வந்த இடத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. ஒரு பெரிய சிக்கலே மாட்டிக்கிட்டேன். இப்பதான் அப்பா கூட சொன்னாங்க, நீ ஏதோ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டியா? என்ன நடந்தது விஜய்? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது அனிதா, நான் நேர்ல வந்து சொல்றேன். ஆமா, வீட்ல யாரும் இல்லையே? யாரும் இல்ல, அம்மா ஷாப்பிங் போயிருக்காங்க, அப்பா ஆபீஸ்க்கு போயிருக்காரு. இப்பவே வா விஜய், உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே அனிதா, கரெக்டா 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். பாய் விஜய். என்னப்பா, இன்னும் ஆபீஸ் போல? புறப்பட்டு போனேன், லிஸ்ட்ல மறந்துட்டமே, திரும்ப வந்தேன். வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. ஏன் புரியல? இப்போ உன் காதலன் இங்க வர போறான், அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள போறேன். என்ன அப்பா? அவனை பிடிக்கிறதுக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ அவன் கூட போன்ல கொஞ்சிட்டு இருக்க. இல்ல என்ன ஓடுற? வெளியில போய் நின்னு அப்பா உள்ள இருக்கிறாரு, வராத நியூஸ் கொடுக்க போறியா? வாங்க. நீங்களா? நாங்களே தான் சார். வந்தது வராதமா இப்படி துப்பி கட்டி மிரட்டுறீங்களே சார். அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் நைட் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல சுட்டுக்கொள்ள பாக்குறீங்களே, உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாம உங்களோட சேர்ந்து நாங்களே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்தோம். இப்படி நீங்க செய்யலாமா சார்? அது கேட்டியா? இப்ப எதுக்கு வந்தீங்க? சார், இந்த போட்டோல இருக்கிறவனை பிடிக்கணும் ஆர்டர் போட்டீங்களா சார்? ஆமா. தேடி தட் பலோவை உயிரோட புடிச்சிட்டு வர்றதா குணமா கொண்டு வர்றதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து அதை கிளியர் பண்ணிட்டு போகணும். நீங்க ஒண்ணு கிளியர் பண்ண வேணாம், இங்க இருந்து போங்க, நான் புடிச்சுக்கிறேன். அவரே புடிச்சுக்கு வரான்ப்பா. போங்க. சார், ஒரு ரிக்வெஸ்ட், அவனை உயிரோட பிடிக்கிறதுனா கஷ்டம், குணமா கொண்டு வர்றதுன்னா எனக்கு ரொம்ப ஈஸி சார். அது எப்படி ஏட்டையா பணத்தை கொண்டு வர்றீங்க? ஏதாவது சுடுகாட்டு போய் தோணுனா அதை இத்து போற பணம் கிடைக்காதா? அதை கொண்டு வந்து காட்டின அடையாளமா கண்டுபிடிக்க போறாரு. யாராது? ஓம் பக்கத்திலே நிக்கிறேன், அப்புறம் அதை போய். சார், உங்களுக்கு எங்க ஹெல்ப் தேவையில்லையா? முதல்ல இது பண்ணி யார் ரொம்ப மூட் அவுட் ஆகிருக்காருவா? துப்பாக்கி வச்சிருக்காரு. டிசி தயாளம் பேச. எஸ் சார், சொல்லுங்க சார். ஒரு ஹாப்பி நியூஸ், அந்த கொலகார விஜய் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்படியா சார்? ஆமா, உங்க வீட்டுக்கு வர வழியில அவனை பிடிச்சிட்டோம். உடனே வந்து கேஸ ஃபைல் பண்ணுங்க. இப்ப உடனே வரேன் சார். பாத்தியா, போலீஸ்காரனை யாரும் ரொம்ப நாளைக்கு ஏமாத்த முடியாது.
நம்ம வீட்டுக்கு வர வழியில அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சா. இப்பதான் டிசி போன் பண்ணாரு. வர்ற விஜய் 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 உன்னை அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு டிசி ஃபோன் பண்ணி சொன்னாராமே. எஸ் புஜி. ஓ, நான் டிசி பேசுறேன். கொலகார விஜய் அரெஸ்ட் பண்ணியாச்சு. உடனே வந்து கேஸ ஃபைல் பண்ணுங்க. ஏய், விஜயும் நானே, டிசியும் நானே. அதாவது ம், உன்கிட்ட நான் போன்ல பேசுறப்போ உங்க அப்பா விட்டு கேட்டான்னு ஒரு சின்ன சந்தேகம். ஓ, அதான் டிசி மாதிரி பேசி உங்க அப்பனை ஏமாத்திட்டேன். இது எப்படி இருக்கு? இல்லாடி